வெயில் காலத்துக்கு தேவையான விஷயம் குழு ஐஸ்கிரீம். ஸோ இப்போ நாங்கள் கோல்ட் ஸ்டோன் கிரீமரி அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோம். உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமா தெரில, என்னால் பேச முடியுமா தெரில. 2-3 ஸ்கூப்பை போட்டு கலக்கி கொத்தி கொடுப்பாங்க. கொத்து பிரியாணி மாதிரி, கொத்து பரோட்டா மாதிரி கொத்து ஐஸ்கிரீம் இது. வாங்க போகலாம். ஒரு ஹாட் சம்மர் டேயில் பசங்கள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இங்கே வந்தோம். ஜென்ரலான ஐஸ்கிரீம் கடையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஜென்ரல் ஐஸ்கிரீம் கடையில் வந்து பாக்ஸில் வச்சுருப்பாங்க, ஸ்கூப் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து அவங்களோட ஓன் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் 2-3 போட்டு கலக்கி அதை வந்து வாஃபிள் கோனில் வச்சு கொடுப்பாங்க. வாஃபிள்னால் நம்ம வாஃபிள்ஸ்னு சாப்பிட்றாங்களா, பேன் கேக் வாஃபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வாஃபிளில் கோன் செஞ்சு அந்த கோனுக்குள்ளே வச்சு மேலே நிறைய டாப்பிங்லாம் தூவி, அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அது இல்லாமல் நம்மளே டிசைன் பண்ணலாம். நமக்கு வேணுங்கிறது எந்த விதமான இதை வேணால் கொடுக்கலாம். அவங்களோட மெனுவில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து ஜென்ரலி வெனிலா பேஸ்ட், இல்லைனா ஸ்ட்ராபெரி பேஸ்ட், இல்லைனா சாக்லேட் பேஸ்ட், இது மாதிரி இருக்கும். இந்த ஊர் பசங்களுக்கு இந்த மின்ட்டு, ஓரியோ இதெல்லாம் இப்போ ரொம்ப பிடிக்குது. இந்தியாவில் கூட இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோல்ட் ஸ்டோன். இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து கேக், பர்த்டே கேக்ஸ், ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் சொன்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பேஸாக வச்சு ஐஸ்கிரீம் கேக் வைப்பாங்க. இந்த கடையில் வந்து வீகனாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து சோர்பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா ஃப்ரூட் பேஸ்லேயே பண்ணது இருக்கும். பால் இல்லாத ஐட்டம்ஸ். வீகன்றவங்க அந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட மாட்டாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இருக்குது ஆப்ஷன். இந்த கோல்ட் ஸ்டோன் கிரீமரி வந்து ஒரு செயின் ரெஸ்டாரண்ட். ஸோ பல இடத்துல இவங்களோட ஃப்ரான்ச்சைஸி இருக்குது, வெளிநாடுகள்லேயும் இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் ஒரு ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணோம். சாக்லேட் டிப்ட் வாஃபிள் கோன் கூட வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி, நீங்கள் என்ன வேணால் மிக்ஸ் பண்ணலாம். இது போடு அது போடாதன்னெலாம் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். உங்களுக்கு பிடிச்சதை எதை வேணால் எதோட வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து நடுவில் போட்டு அது ஒரு கொத்தி கலக்கி எல்லாம் பண்ணி தருவாங்க. இந்த பொண்ணு பண்ணது பாருங்க. யூஸ்வலி ஒரு பெரிய நம்ம கொத்து பரோட்டா டேபிள் மாதிரி இருக்கும் பெருசாக, அதில் வச்சு கொத்துவாங்க. இப்போ என்னன்னு தெரில, சைஸ் எல்லாம் குட்டியாக்கிட்டாங்க. அந்த டேபிளே வந்து ஒரு ஃப்ரோசன் ஸ்டீல் பிளேட் மாதிரி இருக்கும். அடியில் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாருங்கள் கொத்துதா, அதுதான் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் கேக்கு சில பேர் வந்து பர்த்டே கேக் போடுவாங்க. ஸோ ஃப்ரோசன் கேக் வச்சுருப்பாங்க, அதையும் தூக்கி உள்ளே போட்டு ஐஸ்கிரீமோடு மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கன்ஃபெட்டியை போட்டு அவ்வளோதான் போட்டு கொடுத்துருச்சு. அந்த பேஸ் வந்து கூலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது மேலே போட்டு கொத்தும் போது நல்லா அப்படியே ஐஸ்கிரீம் வந்து குழன்னு ஆகாது, அப்படியே சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பிளேஸ். இது வந்து ஓரியோவை வெனிலாவில் போட்டு, வெனிலா ஸ்கூப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி, ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல அதை போட்டு பசஞ்சிட்டாங்க அப்படியே. அவ்வளோதான். நீங்கள் என்ன சைஸ் ஸ்கூப் சொல்கிறீங்களோ அந்த சைஸ் ஸ்கூப்புக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சின்னதுன்னா சின்னது, பெருசுனா பெருசு.
தவின் வந்து வாட்டர்மெலன் சோர்பேன் அந்த லெஃப்டில் இருக்கு பாருங்கள் பிங்காக, அது ஒன்று வாங்கியிருந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி, ரொம்ப சூப்பர் ஸ்வீட்டாக இருந்தது வாட்டர்மெலன் சோர்பே. இந்த ப்ளூலாம் வந்து பயங்கரமாக இருக்கும், அப்படியே சாக்லேட் ஃப்ளேவர், லிக்கரிஷ் ஃப்ளேவரில். நம்மளுக்கு பிடிக்காது அந்த மாதிரி, எனக்கு பிடிக்காது. இந்த குழந்தைங்க சாப்பிடும், வாயே ஃபுல்லாக ப்ளூ ஆகிற மாதிரி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இந்த ஊரில் இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயுமே எக் இருக்கும். இந்தியாவில் வந்து முட்டை போட மாட்டோம் நம்ம ஐஸ்கிரீமில், அமெரிக்காவில் முட்டை இருக்கும். ஸோ பீப்புள் வெஜிடேரியன்ஸ், நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த ஊரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கணும் நீங்கள். இருக்கிற எல்லா கார்டையும் தேய்ச்சி காலி பண்ணுறோம். என்கிட்ட இருந்த கிஃப்ட் கார்டு எல்லாம் எப்படி இவ்வளோ கார்டு சேர்ந்துச்சுனே தெரில. இன்னும் 4 இருக்கா? ஸோ ஆமாம் கரெக்ட், காரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் போகிறோம் அதை தீக்கிறதுக்கு. இல்லை ஆக்சுவலி ஆனால் 1.5 வருஷம் மேலே நம்ம வெளியவே போகல எங்கேயுமே. மோர் தென் 2 இயர்ஸ் ஆச்சு இந்த பக்கம் ஐஸ்கிரீம் கடைக்கெலாம் உள்ளே போய். நிறைய சின்ன பசங்க வேலை செய்வாங்க. பாஸ்கின் ராபின்னு ஒரு கடை இருக்குது, க்ரீமிஸ்ட்ரின்னு ஒரு கடை இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கடை. அதோட வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப பெஸ்ட் ஐஸ்கிரீம் இந்த என்டையர் வேர்ல்டு. நீங்கள் வந்து அது இப்போ கடை மூடிட்டாங்க, லிக்விட் நைட்ரஜன் போட்டு பண்ணுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் பேஸ் வச்சு. அப்புறம் பாஸ்கின் ராபின் அஃப்கோர்ஸ் இந்தியாலையும் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஃபேமஸ். அது தவிர இப்போ குவாலிட்டி ஐஸ்கிரீம், நம்ம ஊரோட குவாலிட்டி ஐஸ்கிரீம் இங்கே இருக்குது, அது அந்த எக்லெஸ். இந்த கடையிலையும் குவாலிட்டி ஐஸ்கிரீம் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். இந்த கடையிலையும் வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், ஸ்மூதி தான் குடிப்பேன் அப்படின்னு 2 பேர் ரொம்ப அடம் முடிச்சாங்க. அவங்க 2 பேருக்கு ஸ்மூதி. ஒருத்தங்களுக்கு இந்த ஸ்மூதி, என்ன ஸ்மூதி பேர் மறந்துச்சு, வெளியே வந்து சொல்கிறேன். நாங்கள் வாங்கின 5 ஐட்டம் இருக்கு. வாட்டர்மெலன் சோர்பே, ஓரியோ மில்க் ஷேக், வெனிலா வித் ஓரியோ குக்கீஸ், இது வந்து ஓரியோ ஓவர்லோடட் இன் வாஃபிள் கோன் போல், அப்புறம் மேங்கோ பைனாப்பிள் சோர்பே. சாப்பிட்ருக்கியா? சூப்பரா இருக்கும்டா. You know pan, right? The vettala sweet vettala. Dida. Oh wait, what? There's an ice cream like that? There's an ice cream in there. Do you like the flavor? The pan flavor? The sweet bida. Yeah. Adlo flavor irukku. Home வாங்கி போலாமா வேணா?